Hi friends, இன்னைக்கு நாம Amazon Linuxல எப்படி Jenkins இன்ஸ்டால் பண்றதுன்றத பார்க்கலாம். ஸோ நான் சர்வர் வந்து லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட Jenkins சர்வர். ஸோ Jenkins மட்டும் நேம் கொடுத்துருக்கேன். ஸோ லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இன்ஸ்டால் பண்றதை பார்க்கலாம். sudo. ஸோ sudoக்குள்ள லாகின் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து m அப்டேட் ஃபர்ஸ்ட். m அப்டேட். ஸோ எதுவுமே அப்டேட் எதுவுமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து ரெபாசிட்டரி வந்து நம்ம வந்து ஜென்கின்ஸ்ன்றது வந்து ஓப்பன் சோர்ஸ். ஸோ அடிஷனலாக நம்ம ரெபாசிட்டரி வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து கீயும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரெபாசிட்டரி பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கிறேன். பேஸ்ட் ஹியர். ஆட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீ ஆட் பண்ணுறோம். ஓகே, கீ ஆட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அகைன் வந்து m அப்டேட் மட்டும் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸ்டேபிள் வந்து அப்டேட் ஆயிடுச்சு எம் ரெபாசிட்டரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஜாவா பேக்கேஜ். ஸோ இதுக்கு நம்ம வந்து ஜென்கின்ஸ்க்கு வந்து என்ன ரெக்யர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா வந்து மேண்டேட்டரி. ஸோ அதனால் ஜாவா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜென்கின்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எம் இன்ஸ்டால் ஜென்கின்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலிங் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஜென்கின்ஸ். ஸோ இந்த வெர்ஷனில் 2.40 வெர்ஷனில். ஸோ நான் ஜஸ்ட் ஒய் கொடுத்து எஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் எனேபிள் பண்ணிக்கலாம். systemctl Jenkins. ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிம்பாலிக் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இது ஏன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்கேஸ் வந்து இந்த சர்வர் வந்து ரீபூட் ஆயிடுச்சு அப்படின்னா ஜென்கின்ஸ் வந்து நம்ம வந்து எனேபிள் ஸ்டார்ட் பண்ணால் தான் அகைன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம ஒன்ஸ் வந்து எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா என்வரன்மெண்ட்டில், ஸோ இது நம்ம ஒரு டைம் ரீபூட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து சர்வீஸ் வந்து ஸ்டார்ட்டில் தான் இருக்கும் ஜென்கின்ஸ். ஸோ சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணி சர்வீஸ் செக் பண்ணிக்கலாம் ஸ்டேட்டஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவ் தான் இருக்குது ஸ்டேட்டஸ். ஸோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அகைன் செக் பண்ணிக்கலாம் ஸ்டேட்டஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஐபி போட்டு செக் பண்ணிக்கலாம் ப்ரௌசரில். ஸோ இதான் அதோட பப்ளிக் ஐபி. ஸோ ஜென்கின்ஸோட டிஃபால்ட் போட்டு பார்த்தீங்கன்னா 8080. நீங்கள் வந்து செக்யூரிட்டி கொடுத்து எனேபிள் பண்ணியிருக்கணும். ஸோ இனிஷியலாக வந்து நீங்கள் வந்து அட்மின் பாஸ்வேர்ட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இதை நம்ம அதை காப்பி பண்ணி சர்வரில் செக் பண்ணி அந்த பாத்தில் போனீங்க அப்படின்னா அட்மின் பாஸ்வேர்ட் இருக்கும். ஸோ அதை காப்பி பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இதான் இந்த பாஸ்வேர்ட். ஸோ இதை வந்து நம்ம வந்து இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம் அண்ட் கண்டினியூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்கின்ஸோட பிளகின்ஸ் கேட்கும். ஸோ உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் சஜஸ்டட் பிளகின்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அண்ட் வந்து செலக்டட் பிளகின்ஸ் கேட்கும். ஸோ உங்களுக்கு வந்து பர்டிகுலராக ஒரு சில பிளகின்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து சஜஸ்டட் மட்டும் கொடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்னென்ன தேவையோ ரெக்யூர்மெண்ட் ஏற்ற மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து சஜஸ்டட் மட்டும் கொடுக்குறேன். ஸோ இது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கிரியேட் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ நம்ம யூசர் நேம் கொடுத்துக்கலாம். யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் வந்து சேவ் அண்ட் கண்டினியூ. தென் வந்து யூஆர்எல். ஸோ யூஆர்எல் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். போர்ட் நம்பர் இன்கேஸ் வந்து 8080 போர்ட்டில் ஆல்ரெடி வந்து லாகின் ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடிஷனலாக வேறு எதனா போர்ட் வேணும் அப்படின்னா. பட் நான் இப்போ டிஃபால்ட்டாகவே கொடுத்துக்கிறேன். சேவ் அண்ட் ஃபினிஷ். ஸோ நவ் ஜென்கின்ஸ் இஸ் ரெடி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்கின்ஸோட இதான் ஜென்கின்ஸோட டேஷ்போர்ட். ஸோ இப்போ தான் வந்து நம்ம வந்து ஜென்கின்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும்.